உனக்கு டைமே சரியில்லை விஷால். ஒருத்தி உன் ஃபீலிங்க புரிஞ்சுக்காம இந்த பூவெல்லாம் குப்பைன்னு சொல்லிட்டு போயிட்டா. அம்மா வச்சு புத்தி சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஆடி மாசம் ஆப்பு வச்சுட்டாங்க. என்ன இப்படி தனியா புலம்ப வச்சுட்டாங்களே. நீங்க படுத்துக்கோ, நானும் உன் பக்கத்திலே படுத்துக்கிறேன். சரியா? சரிங்க அத்தை. நல்லா தூங்குமா, அத்தை நான் இருக்கேன். எதுனானே என்ன எழுப்பு. சரிங்க அத்தை. இது வேற. விஷால், சூப்பர் ஐடியா. அம்மா கிட்ட ஏதாவது போய் சொல்லி இசை இங்க கூட்டிட்டு வருவோம். இதோ வரேன். சரி, இசை வரட்டும். அவளை அப்படியே கட்டி பிடிச்சு அப்படின்னு ஒரு உமா கொடுத்துறேன். வரட்டும் வரட்டும். விஷால், கதவு தர. வந்துட்டா இசை, வந்துட்டா. வா 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 விஷால். இசை, அப்பாடா, ஒரு வழியா அம்மா உன்னை அனுப்பிச்சிட்டாங்களா? என்ன, என் ஒய்ஃப என் ரூம்க்கு கூட்டு வர்றதுக்கு நான் இவ்ளோ கெஞ்சணுமா? எப்படியோ உன்னை என் ரூம்க்கு வர வச்சிட்டோம் பாத்தியா? வெக்கப்பட்டது போதும், வா உள்ள வா. டேய் விஷால், நானும் வந்திருக்கேன்டா. அம்மா. அம்மா தான்டா. நீங்க எதுக்குமா வந்தீங்க? என்னம்மா? இசை, நீ உள்ள போயிட்டு அந்த கிட்டாரை எடுத்து கொடுத்துட்டு வாமா. நான் இங்கேயே நிக்கிறேன். அம்மா, என்னம்மா, உங்க உடம்ப பாத்துக்கோங்கம்மா. இந்த லேட் நைட்ல எதுக்கு இப்படி நீங்க தேவையில்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? நீங்க நின்னா எனக்கு கால் வலிக்குமா? போங்க, போய் ரிலாக்ஸா தூங்குங்க. இசை கிட்டார் எடுத்து கொடுத்ததும் அவளை நானே கொண்டு வந்து உங்க ரூம்ல விட்டுறேன். டே விஷால், நான் உன் அம்மாடா. எனக்கு தெரியும் எதை எப்படி பாத்துக்கணும்னு. இசை, நீ கிட்டாரை எடுத்து கொடுத்துட்டு வாமா. இப்ப எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறத. கொஞ்சம் பற்று போது. பாத்துக்கிறேன் போ. இவங்க எங்க இருக்காங்க? அம்மா, நீங்க எதுக்குமா இங்க நிக்கிறீங்க? நீங்க நின்னா எனக்கு கால் வலிக்குது. நீங்க போங்க போங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நான் இசை விஷால், எனக்கு எல்லாம் தெரியும். நீ பேசாம இரு சொல்லிட்டேன். சரியா? நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இந்தா, நீ கேட்ட கிட்டார். அத்தை, இது பெட்லயே தான் இருந்தது. விஷால், முதல்ல போய் தூங்கு நீ. எல்லாருக்கும் வெளியில இருப்பாங்க, ஆனா எனக்கு வீட்டுக்குள்ள எனக்கு அம்மாவா இருக்காங்க. அத்தை, வாங்க அத்தை, நம்ம போவோம். போலாம். முறுக்குறத பாரு. ஐயோ. ஐயோ, அடி பாவி, எவ்வளவு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா. ஒண்ணு இசை, இசை, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லடா. அவளுக்குதான் காது கேட்காத. இப்ப அவளை எடுப்ப என்ன பண்றது? ஓகே, இதோ வரேன். மிஸ் ஆயிடுச்சு. ஐயோ அம்மா, நான் தொலைஞ்சேன்.
என்ன என்ன இது? ஏதோ விழுந்த மாதிரி இருந்தது. ஆ, ம். ஓ, ம். அப்பாடா. இசை கிட்ட போ. ஆ, சான்ஸ் இல்ல. வாட் a டைமிங். கரண்டும் போயிடுச்சு. எஸ். இருட்டுல யாருக்கும் தெரியாம இசைக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும். அந்த முத்தத்துல மயங்கி அவன் என் பின்னாடியே வந்துடணும். வரேன். இந்த கரண்ட் கட்ட நமக்கு ஃபேவரா யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். முதல்ல யாருக்கும் தெரியாம சுபத்ரா ரூம்ல இருக்கிற அந்த பத்திரத்தை எடுக்க வேண்டியதுதான். என்ன பவர் கட் ஆயிடுச்சா? இன்வெர்டர் கனெக்ட் பண்ணலையா என்ன? அத்தை, என்னாச்சு அத்தை? இருமா, நான் வெளியில போய் பாக்குறேன் என்னாச்சுன்னு. இந்த நேரத்துல போய் கரண்ட் கட் ஆயிடுச்சே. ச்சே. ஐயோ, அப்பா, என்ன கரண்ட் போயிடுச்சு. இந்த இன்வெர்டருக்கு என்னதான் ஆச்சு? ஐயோ, அது கூட கவனிக்காம என்னதான் பண்றாங்களோ. ச்சே. என்னது, பவர் கட்டா இவ்ளோ நேரம் ஆச்சு? இன்வெர்டர் ஏன் இன்னும் ஆன் ஆகாம இருக்கு? பல்லவி, பல்லவி. அம்மா, அம்மா நான் இங்க இருக்கேன். நீ சீக்கிரம் கிச்சனுக்கு போய் ஒரு மெழுகுவத்தி ஏத்திட்டு வாமா. சரிங்கம்மா.